ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜெய் கணேஷ் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். பொதுவாகவே ஒரு சில இடத்துல ஒரு சில விஷயங்கள் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். அந்த மாதிரி இந்த செங்கல்பட்டு ஏரியாவில் ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஏரிகள் தான். அதே மாதிரி இங்கே நிறைய கோவில்களும் அமைஞ்சிருக்கு, புராதன கோவில்களும். இந்த ஊரில் ஏரி உடையாமல் காத்து நின்று மக்களுக்கு அருள் புரிந்த ராமர் கோவிலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். மதுராந்தகத்தில் அமைஞ்சிருக்க ஏரி காத்த ராமர் கோவிலுக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். இந்த கோவிலுடைய ஸ்தல புராணங்கள் கேட்கும்போது நமக்கு அப்படியே மெய் சிலிர்க்கும். மற்ற கோவிலில் இல்லாத சில முக்கிய சிறப்பம்சங்கள் இந்த கோவிலில் இருக்குது. அதெல்லாம் என்னென்னு இப்போ நம்ம பார்த்துட்டு வரலாம். இந்த ராமர் கோவிலில் எதுக்கெல்லாம் பிரார்த்தனை செஞ்சால் உடனே பலன் கிடைக்குங்கிறத நம்ம முதல்ல பார்க்கலாம். முதல்ல தம்பதியர் ஒற்றுமைக்கு இந்த கோவில் ஒரு சிறந்த பிரார்த்தனை ஸ்தலம்னு சொல்லலாம். ஏன்னா ராமர் தன் மனைவி சீதையுடன் கைப்பிடித்து இருக்கும் ஒரே ஸ்தலம் இந்த ஸ்தலம் தான். அதனால் தம்பதிகள் தங்களுக்குள்ளே ஏற்படுற பிரச்சனையை தீர்த்துக்கிறதுக்கு கண்டிப்பாக இங்குள்ள ராமரையும் சீதையையும் வழிபடுவது அவங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கும். அதே மாதிரி குழந்தைகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் அடையிறதுக்கு இங்குள்ள பெரிய நம்பியையும் ராமானுஜரையும் இங்கே எல்லாருமே வேண்டி பயன்பெறுறாங்க. பெரிய நம்பியும் ராமானுஜரும் குரு சிஷ்யர்கள். இவங்க 2 பேரையும் வழிபடும் பொழுது குழந்தைகளுடைய கல்வி மேம்படும். குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் இங்குள்ள பெரிய நம்பிகள் அவர்கள் பூஜித்த குழந்தை கண்ணன் இங்கு கையில் வெண்ணையுடனும் வலக்காலை மலர் மீது வைத்த நிலையில் காட்சியளிக்கிறார். இவரை நாம் தொட்டிலில் வைத்து சேவை செய்து வேண்டிக் கொள்ளும் பொழுது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இது போன்ற பல பிரார்த்தனைகளுக்கு இக்கோவில் மிகச் சிறப்பான ஒரு பரிகார தலமாக விளங்குகிறது. திருமணம் ஆகாதவர்களும் திருமணத்தில் தடை தோஷம் உள்ளவர்களும் இங்குள்ள ராமரை கல்யாண கோலத்தில் தரிசித்து திருமண பாக்கியமும் பெற முடியும். கோவில் பழமையான கோவிலாக இருந்தாலும் அதை புனரமைச்சு இப்போது நல்லா சுத்தமாக மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. முதல்ல நம்ம கோவிலுக்குள்ளே நுழைஞ்ச உடனே சக்கரத்தாழ்வார் சன்னதி. இந்த சக்கரத்தாழ்வார் சன்னதியில் சுவாமிக்கு கீழே எந்திரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. இங்கு சக்கரத்தாழ்வார் 16 கரங்களுடனும் அக்னி கிரீடம் அணிந்தும் காணப்படுகிறார். எந்திரத்துடன் கூடிய இந்த சுதர்சன ஆழ்வாரை நாம் தரிசிப்பது நமக்கு வேண்டிய வரங்களையும் நிறைந்த பலனையும் தரும். இவருக்கு பின்புறம் யோக நரசிம்மர் நாகத்தின் மீது காட்சி தருகிறார். சித்திரை நட்சத்திர நாட்களில் இச்சன்னதியில் சுதர்சன ஹோமம் நடைபெறுகிறது. அடுத்தது நாம் தரிசிக்க போவது குரு சிஷ்யர்களைத்தான். ஆம், ராமானுஜரும் அவருக்கு தீட்சை கொடுத்த அவருடைய குருவான பெரிய நம்பியும் இருவர்களும் ஒரே சன்னதியில் இருக்கிறார்கள். ராமானுஜர் தீட்சை பெறும் நிலையில் வணங்கியபடியும் பெரிய நம்பி ஞானமுத்திரை காட்டியபடியும் இருக்கின்றனர். இவ்வாறு குரு சிஷ்யர் இருவரையும் ஒரே சன்னதியில் நாம் தரிசிக்கலாம். குழந்தைகள் இவர்கள் இருவரையும் தரிசிக்கும் பொழுது அவர்களுடைய கல்வி இன்னும் மேம்படும். இந்த சன்னதியில் இவர்கள் இருவரோடும் பெரிய நம்பி பூஜித்த குழந்தை கண்ணன் இருக்கிறார். பொதுவாக துறவு வாழ்க்கை மேற்கொண்டவர்கள் காவி துணி அணிவதுதான் வழக்கம். இக்கோவிலில் ராமானுஜர் வெண்ணிற ஆடையில் நமக்கு காட்சியளிக்கிறார். இந்த கோவிலின் மற்றொரு சிறப்பு இதுதான். பொதுவாக காவி வஸ்திரம் அணிந்து காட்சி தரும் ராமானுஜர் இத்தலத்தில் வெண்ணிற வஸ்திரத்துடன் காட்சியளிக்கிறார். குடும்ப வாழ்க்கையில் இருந்த ராமானுஜர் துறவு வாழ்க்கை மேற்கொள்ளும் முன்பு இங்கு தீட்சை பெற்றுக்கொண்டார். குடும்பஸ்தராக இருக்கும் பொழுதே தீட்சை பெற்றுக்கொண்டதால் அவர் வெண்ணிற ஆடையுடன் காட்சியளிக்கிறார். இந்த மூலவர் உற்சவர் இருவருக்குமே வெள்ளை ஆடையிலேயே அலங்காரம் செய்கின்றனர். ராமானுஜருடைய இந்த தரிசனம் மிகவும் விசேஷமானது. இக்கோயிலில் மூலவர் ஏரி காத்த ராமர். இது ராமர் கோவிலாக இருந்தாலும் இங்கு உற்சவமூர்த்தி கருணாகர பெருமாள். இங்கு தாயாரின் பெயர் ஜனகவல்லி தாயார். மூலவரான ராமர் கல்யாண கோலத்தில் சீதையை கைப்பிடித்த நிலையில் இங்கு எல்லோருக்கும் சேவை சாதிக்கிறார். எங்கும் காண முடியாத திருக்கோலத்தில் இங்கு நாம் ராமர் சீதையை தரிசிக்கலாம். விபண்டக மகரிஷியின் வேண்டுதலின் பேரிலேயே இவ்வாறு சேவை சாதிக்கிறார்கள். அதன் வரலாறு என்ன என்று பார்க்கலாம். ராமபிரான் சீதையை மீட்க இலங்கை செல்லும் பொழுது விபண்டக முனிவரின் ஆசிரமத்தில் தங்கி அங்கிருந்த கருணாகர பெருமானை பூஜித்து வந்தார். பின்பு முனிவரின் வேண்டுதல் படி ராமர் சீதையை மீட்டு அயோத்தி திரும்பும் பொழுது கல்யாண கோலத்தில் காட்சி தருமாறு வேண்டிக் கொண்டார். அதன் பேரிலேயே இத்தகைய அழகான அரிதான கோலத்தில் ராமபிரானும் சீதா பிராட்டியும் காட்சியளிக்கின்றனர். பெருமாளின் சன்னதிக்குள்ளேயே விபண்டக முனிவர் பெருமாளை வணங்கியபடி காட்சியளிக்கின்றார். சுவாமி சன்னதிக்கு வலப்புறத்தில் ஜனகவல்லி தாயாருக்கு தனி சன்னதி உள்ளது. முன்பு இக்கோவிலில் ஜனகவல்லி தாயாருக்கு தனி சன்னதி கிடையாது. அதற்கு ஒரு வரலாறும் உண்டு. ராமர் கோயிலுக்கு பின்புறம் ஒரு ஏரி உள்ளது. பல ஆண்டுகளுக்கு முன்பு ஏரி அடிக்கடி நிறைந்து கரை உடைப்பு ஏற்பட்டது. இதனால் வெள்ளம் ஊருக்குள் புகுந்து மக்கள் பாதிப்பிற்கு உள்ளாகினர். அப்போது லயோனல் ஃப்ளேஸ் என்ற ஆங்கிலேயர் கலெக்டராக இருந்தார். அவரும் பல முயற்சிகள் செய்து ஏரிக்கரையை பலப்படுத்தினார்.
ஆனால் அந்த முயற்சி எதுவும் பலனளிக்கவில்லை. ஒரு சமயம் அவர் இக்கோவிலுக்கு வந்தபோது இங்குள்ள அர்ச்சகர்கள் தாயார் சன்னதியை திருப்பணி செய்து தரும்படி கேட்டுக்கொண்டனர். அவர், உங்கள் தெய்வத்துக்கு சக்தி இருந்தால் அவ்வருடம் பெய்யும் மழையினால் ஏரி உடைப்பெடுக்காமல் இருக்கட்டும், அப்படி இருந்தால் நான் அப்பணியை செய்து தருகிறேன் என்று கூறினார். மழைக்காலம் துவங்கிவிட வழக்கம் போல் ஏரி நிரம்பியது. எந்த நேரத்திலும் உடையலாம் என்ற நிலையில் ஏரியை பார்வையிட அவர் சென்றார். அப்போது அங்கு 2 இளைஞர்கள் அந்த ஏரியில் அம்பை விட்டு ஏரியின் வெள்ளம் ஊருக்குள் வராமல் தடுத்து நிறுத்தினார்கள். ஒரு மின்னலொளி போல் அவர் கண்ணில் இந்த காட்சி தென்பட்டது. இதை கண்டதும் அவர் கோவிலுக்குள் வந்து ராமர் லக்ஷ்மணர் இருவரை கண்டு, இந்த இருவரும் தான் ஏரியை காத்து நின்றனர் என கூறி தாயாருக்கு சன்னதியை கட்டி கொடுத்தார். அதற்கான கல்வெட்டு இன்றளவும் தாயார் சன்னதியில் உள்ளது. ஏரி உடையாமல் காத்தருளியதால் சுவாமிக்கு ஏரி காத்த ராமர் என்ற பெயரும் ஏற்பட்டது. கோயிலுக்குள் விஸ்வக்சேனர், ராமானுஜர், லக்ஷ்மி நரசிம்மர், ஆண்டாள் ஆகியோருக்கு தனி சன்னதியும் உள்ளது. இது ஜனகவல்லி தாயாருக்கான சன்னதி. இந்த கோவில் ராமருக்கு முக்கியத்துவம் வாய்ந்த கோவிலுங்கிறதுனால இங்கே ராமநவமி விழா மிகவும் விசேஷமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ராமநவமி முழுவதும் ஸ்ரீ ராமபிரான் பஞ்ச அலங்காரங்களுடன் நமக்கு காட்சியளிக்கிறார். இது மற்ற கோவிலை விட இங்கு விசேஷமாக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. காலையில் கோடலி முடிச்சுடன் பஞ்சகச்ச அலங்காரத்துடன் நமக்கு காட்சியளிக்கிறார். மிகவும் எளிமையான அலங்காரத்துடன் இருப்பார். மதிய நேரத்தில் திருவாபரண அலங்காரம் நடக்கும். மாலையில் புஷ்பங்களுடன் வைரமுடி தரித்த அலங்காரமும், இரவில் முத்துக்கொண்டை அலங்காரமும், பின்பு திருவாபரணத்துடன் புஷ்ப அலங்காரமும் என ஒரே நாளில் சுவாமிக்கு 5 வித அலங்காரத்துடன் விசேஷ பூஜை இங்கு நடக்கிறது. சுவாமி அன்று சீதை லக்ஷ்மணருடன் தேரில் எழுந்தருளுவார். இந்த ஏரிகாத்த ராமர் கோவிலில் மற்றொரு சிறப்பு, ஆனியில் நடக்கும் பிரம்மோற்சவத்தில் விழாவின் 7ஆம் நாளில் பெரிய பெருமாள் உற்சவம் நடக்கும். அன்று ராமர் புஷ்ப விமானம் போல் அமைக்கப்பட்ட தேரிலும், மற்றொரு நாள் கருணாகர பெருமாள் மற்றொரு தேரிலும் உலா செல்வர். இவ்வாறு இங்கு ஒரே விழாவில் 2 தேர்கள் ஓடும். இது இந்த கோவிலின் மற்றொரு சிறப்பு. ராமானுஜருக்கு அவரது குருவான பெரிய நம்பிகள் பஞ்சசம்ஸ்காரம் வழங்கிய தலம் இது. அதாவது வைணவத்தில் பெருமாள் பக்தர்களுக்கு தீட்சை தரும்பொழுது கைகளில் சங்கு சக்கர முத்திரைகள் பதிப்பர். அவ்வாறு தீட்சை கொடுப்பதற்காக ஸ்ரீரங்கத்திலிருந்து பெரிய நம்பிகள் ராமானுஜரை சந்திக்க வந்து கொண்டிருந்தார். அப்பொழுது ராமானுஜர் பெரிய நம்பிகளின் சீடராக ஸ்ரீரங்கம் சென்று கொண்டிருந்தார். இருவரும் இங்கு மதுராந்தத்தில் சந்தித்து கொண்டனர். எனவே இங்கே அவர் தீட்சையை பெற்றார். அதனால் இக்கோவில் வைணவம் பிறந்த தலமாக கூறப்படுகிறது. தன் சீடனை தேடி வந்து குருவே தீட்சை வழங்கிய தலம் இது. இக்கோயிலில் உள்ள மகிழ மரத்தின் அடியில் ராமானுஜருக்கு அவருடைய குரு பெரிய நம்பிகள் பஞ்ச சம்ஸ்காரம் வழங்கினார். பஞ்ச சம்ஸ்காரம் வழங்கிய இடத்தில் அந்த சிற்பமும் அதற்கான மண்டபமும் எழுப்பப்பட்டுள்ளது. நான் முன்பு கூறியபடி ராமானுஜர் கிரகஸ்தனாக இருக்கும் பொழுது, அதாவது குடும்ப வாழ்க்கையில் இருக்கும் பொழுதே தீட்சை பெற்றதால் இக்கோயிலில் மட்டும் ராமானுஜரை வெள்ளை நிற வஸ்திரத்தில் மட்டுமே காண முடியும். இந்த கோயிலின் ஸ்தல விருட்சம் மகிழமரம். இங்கு ராமர் சுமார் 8 அடி உயரத்தில் நின்ற கோலத்தில் சீதையின் கரம் பிடித்தபடி காட்சியளிக்கிறார். இந்த கோயிலுக்கான விமானம் புஷ்பக விமானம் என்று அழைக்கப்படுகிறது. ராமர் சீதையை இலங்கையிலிருந்து மீட்டு அயோத்திக்கு திரும்பும் வழியில் புஷ்பக விமானத்தில் இங்கு வந்து இறங்கியதால் இங்குள்ள விமானமும் புஷ்பக விமானம் என்று அழைக்கப்படுகிறது.
இந்த கோவிலுடைய குளம் ராம புஷ்கரணி. இந்த குளத்துக்கு பக்கத்திலேயே ஹனுமானுக்கு தனி கோவில் இருக்குது. ராமரை வணங்கியபடியே ஹனுமான் இங்கே எல்லோருக்கும் அருள் பாலிக்கிறார். இந்த பழமை வாய்ந்த கோவிலை மிக தூய்மையாகவும் சிறப்பாகவும் மெயின்டைன் பண்ணி கோவிலையும் நல்லா அழகாக புதுப்பிச்சிருக்காங்க. இந்த கோவிலுக்குள்ளே இருக்கும் பொழுதே ஒரு மன அமைதியும் மன நிம்மதியும் கிடைக்குது. டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக எல்லோரும் இந்த கோவிலுக்கு வந்து ஒரு முறை ராமரையும் சீதா லக்ஷ்மணர் அனுமன் எல்லாரையும் வணங்கி வழிபட்டு செல்லணும். இதன் மூலமாக நம்ம வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை ராமரும் அனுமரும் சேர்ந்து தீர்ப்பாங்க. இந்த மதுராந்தகத்தில் ஏரி உடைஞ்சி நீர்லேருந்து மக்களை காப்பாற்றின ராமர் நம்ம வாழ்க்கையில் ஏற்படுகிற எல்லா இன்னல்கள்லேருந்தும் நம்மளை காப்பாற்றுவார்னு நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.